புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலி இல்லை. புத்திசாலி இல்லை. வணக்கம் மக்களை, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விடுதலை படத்தோட ஷார்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் கட்டமைச்சிருக்கிற இந்த ஜாதி மதம் பிரிவினைவாதம் எதை வச்சு உங்கள் அமைப்பால் அரசியல் பண்ண முடியாமல் போச்சு. அப்போ ஆரம்பிச்சது இந்த பயம். இந்த கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கு ரியல் லைஃப்ல. ஸோ அவரை பேஸ் பண்ணி தான் பெருமாள் வாத்தியார் அப்படின்றத வச்சிருக்காங்க. இதான் ரியாலிட்டி. ஸோ இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஓப்பனாக ரிவீல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அவருடைய கதாபாத்திரங்களுக்கெல்லாம் நான் கோட் வேர்டு தான் வச்சிருப்பேன். இந்த கோட் வேர்டை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கங்க ரியல் லைஃப்ல நடந்த கதைகளை. நான் உண்மையான விடுதலை கதை என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். மேட்டர் என்ன இருந்தேன்னா, கலிய பெருமாள், இந்த கலிய பெருமாள்ன்ற கேரக்டர் பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரா மாத்திருக்காங்க. விஜய் சேதுபதி பண்ணிருப்பாங்க. இதுல கடைசி கிளைமேக்ஸ்ல வந்து வெள்ளை காட்டி விஜய் சேதுபதி இறக்குற மாதிரி இருக்கும். அதை நம்ம கிளைமேக்ஸ் போர்ஷன் சொல்லுவோம். ஸ்டார்டிங்ல ஒரு பையன் கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் தான் இந்த கதைக்கெல்லாம் ஆரம்பம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய சூரிய அவர்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருப்பாரு வண்டி ஓட்டிக்கிட்டே. ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் மைண்ட் வைஸ்ல ஓடிட்டு இருக்கும் பின்னாடி. ஸோ பேக்ரவுண்ட் ஓடிட்டு இருக்கும்போது அந்த வெற்றிமாறன் கதை சொல்லுவார்ல, அந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எப்படி இது டீச்சராக இருந்த ஒருத்தவர் பெருமாள் வாத்தியாரா மாறினாரு அப்படின்ற, அதாவது மிகப்பெரிய ஒரு தேடப்படும் குற்றவாளியாக மாறினது எப்படி அப்படின்றத சொல்லிக்கிட்டே வருவார் படம் ஃபுல்லாக. சூரிய அவர்களுடைய படம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த படமே இருக்கும். ஸோ குமரேசன்ற கேரக்டர் எடுத்து நடிச்சிருக்கவர் சூரிய அவர்கள் நடிச்சிருக்காரு, குமரேசன். ஸோ இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் விஷயம். பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு ஹீரோவா மாற்றப்பட்ட ஒரு தருணம். அவர் வந்து சாதாரண அந்த கருப்புன்ற ஒரு கேரக்டர் வந்து ஒரு ஆதிக்க சாதிகள் இருக்கும்ல, பண்ணையார் வம்சம் இருக்கும்ல. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கீழே இருக்க அடிமைகள்லாம் அவங்களோட நிலம், அவங்கள்ட்ட இருக்க எல்லாமே இவங்களுக்கு உரிமை அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த மனிதர்களுடைய அனைத்து பொருட்களும் இவரோட உரிமை அப்படின்ற மாதிரி. நம்ம வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறோம் அப்படின்னா, டாக் குட்டி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குட்டியோட நம்மளாம் எடுத்துப்போம். இப்போ நம்மளுடைய உரிமையை எடுத்துப்போம். அந்த குட்டியை வந்து யார்ட்டையா கொடுக்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் என்ன வேணா பண்ணலாம். ஸோ அந்த ஒரு உரிமை இருக்குல்ல ஒரு டாக் கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் இந்த மனிதர்கள்ட்ட வச்சிருக்காங்க இந்த ஆண்டையர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இது இந்த படத்தோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ரொம்ப ஓப்பனாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க பாப்பீங்களான்னு எனக்கு தெரியல. ஸோ ஓகே, விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த மேட்டர் என்னன்னா அப்படின்னா, இந்த ஆண்டைகள்ன்ற வந்து அடிமையாக வச்சிருப்பாங்க. அங்கே வந்து ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா முதல் இரவு வந்து முதல்ல நடக்குது யாருக்குன்னா, அந்த மேல இருக்காங்க இல்லை ஆதிக்க சாதி, அவங்க வீட்டில் நடக்குமா. என்னடா இது ஏற்கனவே நம்ம சின்ன வயசுல கேட்டிருக்கேன். பட் இந்த படத்தை கொஞ்சம் ஓப்பனாக காட்டும் போது அவங்க எப்படி தைரியமா சொல்லுவாங்க, இதெல்லாம் இன்னைக்கு நேரத்தை நடக்கிறதா, அவங்க தாத்தா பாட்டிலாம் என் கூட இருந்துட்டு தானே போயிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தானே போயிருக்காங்க. அப்படியே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஒரு மனிதனை துன்புறுத்துறோன்றது இல்லாமல் ஒரு கேவலமான செயல் செய்யறதுக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட அவனுடைய கேரக்டருக்கு காட்டப்பட்டிருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கேரக்டராக காட்டியிருப்பானுங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் எல்லாம் ஆண்ட பரம்பரைன்னு சொல்றாங்கன்றப்போ எனக்கு கருமம். நீ ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? முதல்ல சக மனுஷனை மதிக்க தெரியாதவங்களாம் ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதியே இல்லை. முதல் இங்கே எவனுமே ஆண்ட பரம்பரை இல்லை, அது வேற விஷயம். அண்டர்லைன் பண்ணிக்குவோம் மேட்டருக்குள்ள. இந்த கருப்புன்றவரோட கட்டிக்க போற பொண்ணு அப்படி பண்ணோடனே வெளியே வர வச்சு அடிச்சு மோசம் முடிச்சு விட்ருவாங்க. பெரிய தலைக்கட்டை முடிச்சு விட்ருவாங்க. அவனோட பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கொடூர குஸ்கா போல. அவன் வந்து எல்லாரையும் கட்டி போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், கொடுமையா பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் டைலாக்ஸ் எல்லாம் பேசுவானுங்க, இது எங்களோட உரிமை, இவங்களுடைய பொண்ணுங்க எங்க கூட படுக்கிறதுக்கு உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. நிறைய டைலாக்ஸ்லாம் வந்து ஓப்பனா இருக்கும், ராவா இருக்கும். வெற்றிமாறனால ராவ் தான் உங்களுக்கு தெரியும். நிறைய வேர்ட் வேர்ட்ஸ்லாம் சென்சார் போர்டு கட் பண்ணுவாங்கல்ல, அதை கொடுப்பாங்க ஒரு பேஜ் மாதிரி. பேஜை படிச்சு பார்த்தேன். இந்த வேர்ட்ஸ்லாம் பீப் போடணும் இல்லை எடிட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ்லாம் அந்த இதை படிச்சு பார்க்கும்போது என்னடா இது, இந்த வார்த்தையை நானே யூஸ் பண்ண மாட்டேன்டா, யூஸ் பண்றாங்கடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கொடூரமான வார்த்தைகள்லாம் இருக்கு. ஒரு இதெல்லாம் இல்லையா அப்படிங்கிட்ட இருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் பொதுவாக கொண்டு வரக்கூடாது, அது தவிர்த்து தான் ஆகணும். சென்சார் போர்டு கட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி கொண்டோடனே அவங்க துரத்தி தேடிட்டு இருக்காங்க, ஊருக்குலாம் தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் நம்ம பெருமாள் வாத்தியார் அப்போ வந்து ஒரு டீச்சராக தான் இருந்திருக்காப்ல. டீச்சராக இருக்கும்போது என்ன நடக்குது, அவர் டீச்சராக இருக்க பார்க்குறாரு, போலீஸை கூட்டு தான் சரியாயிருன்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டு சரி பண்ண பார்ப்பாரு. போலீஸ்காரெல்லாம் கை கட்டி தான் நிற்பாங்க, இந்த ஆண்டைகளுக்கு கீழே கை கட்டி தான் நிற்பாங்க. இப்போ வரைக்கும் ஆளும் கட்சி கீழே தானே அப்புறம் எல்லாமே இருக்கு. ஆளும் அப்போ வந்து மன்னர் பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரை, ஆண்டா சாதின்னு வாங்க. இப்போ என்ன அரசியல்வாதின்றாங்க. இவ்வளவுதான வித்தியாசம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். இது அப்படியே அரசர் பரம்பரைக்கும் அரச குடும்பத்துக்கும் நடக்கிறப்பதான் இப்பயும் நடந்துட்டு இருக்கு. தாத்தா ஆழ்வாரு, பையன் ஆழ்வாரு, அதுக்கப்புறம் பேரன் ஆழ்வாரு, கொள்ளு பேரன் ஆழ்வாரு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. மன்னர் பரம்பரை தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மக்களாட்சி கிடையாது. உங்களை அப்படி நம்ப வச்சுட்டு இருக்கானுங்க, அவ்வளவுதான் மேட்டர். ஓகே, படத்துக்குள்ள போகலாம். எதுவுமே நடக்காது. போலீஸ் வந்தோன்னே எதுவுமே நடக்காது. அப்புறம் போலீஸ் சொல்லுவாரு, இந்த மாதிரி நாங்க கேஸ் போட்டு தூக்கிடுறோம், கொன்றுவாங்க. ஸோ எங்கிட்ட வந்து சரண்டர் பண்ணுங்க, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் நம்பி, சார் நான் வந்து உங்கள்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே கூட்டி போவாங்க. இந்த போலீஸ்காரங்க தான் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இருக்காங்களே. வரும்போதே அந்த கொடூர குஸ்கா இருக்காங்களே அவனை கூட்டிகிட்டு தான் வருவாங்க. அங்கேயே ஒரு ஃபைட் நடக்குது. பெருமாள் பேர் அடித்து மட்டையாக்கிறாங்க. மட்டையாவில் இந்த பையன் வந்து துடிக்க பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாப்ல.
அந்த கேரக்டர் கருணாஸோட பையன் இருக்கார்ல, அவர் சும்மா செம ஃபைட் பண்ணுவாப்ல. அப்போ இந்த ஆண்டையர்கள் ஒரு டயலாக் சொல்லுவானுங்க. சரியான கேவலமான டயலாக். "என்னடா எவ்வளோ துடிப்பாரு அவன் வீரன்டா" அப்படின்னு சொல்லுவாரு. ஓகே. அந்த பையன் ஆமா வீரமா தான் சண்டை போடுவான் எல்லாம் ஓகே. அப்ப என்ன சொல்லுவான்னா, "இப்ப இருக்க நம்மளோட பரம்பரையில இந்த மாரி ஒரு குழந்தை பிறக்கலையே." டைரக்ட் அட்டாக். டைரக்ட் அட்டாக் வசனத்துல. அப்படிதாங்க இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வளர்ந்தா எப்படி தெரியும்? அவன் காலங்காலமா அடிமைப்பட்டு, ஒடுக்கப்பட்டு இப்படி கை கட்டி குனிஞ்சே இருந்தவன். திடீர்னு எந்திரிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட எழுச்சி வந்து வேற லெவல்ல தான் இருக்கும். ஸோ இதான் மேட்ரு. மனிதனம் ஒட்டுமொத்தமா இப்ப அடிமைப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதாவது உங்களுக்கு நீங்க அடிமை அப்படின்றதே தெரியல. நீங்க ஒரு ஆடு, நீங்க பலிகடாக்கு, கசாப்பு கடைக்கு தான் போறீங்க அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கும். பட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா துள்ளி குதிப்போம். அதாவது நம்ம மீண்டு எழுவோம். அந்த மீண்டு எழுற ஒரு விஷயம் வந்து எவனாலுமே தாங்க முடியாது. ப்ரோ தமிழர்கள் கொஞ்சம் பேர் தானே ப்ரோ இருப்போம். நம்ம எப்படி bro இந்த உலகத்துல இருக்க எல்லாத்தையுமே உடைச்செறிவோம். அந்த ஒரு பையன் தான் இருப்பான் அந்த இடத்துல. சுத்தி முத்தி அத்தனை பேர் இருப்பாங்க. அந்த ஒரு நபர சமாளிக்க முடியாது. இந்த அடக்குமுறையோடு அந்த அந்த பிரஷர் இருக்கும் உள்ள. அது டம்முன்னு வெடிக்கும்போது, ஒரு எரிமலைக்கு நிகரா ஏதாச்சும் தப்பிச்சு போயிற முடியுமா? எரிமலை மிகப்பெரிய எரிமலை வெடிக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்கருந்து எஸ்கேப் தான் ஆக முடியுமே தவிர, அத சமாளிச்சு வாழ முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும். வெடிச்சு சிதறும். அந்த வெடிச்சு சிதறது மனிதர்களுடைய அந்த இது இருக்குல்ல, அந்த ஆக்ரோஷம். நீ உண்மையிலேயே யாரு? எதுக்காக அடிமைப்பட்டிருக்க? யாரு கீழ அடிமைப்பட்டிருக்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீ எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வெடிப்ப. ஸோ அத யாராலயுமே தடுக்க முடியாது. அதற்காகத்தான் கடைசி வரைக்கும் உனக்கு கூண கும்பிடு போடுற சாமியாவே வச்சிருக்காய்ங்க. உன்னை மேல எந்திரிக்கவே விட மாட்டானுங்க. நீ உண்மைய தெரிஞ்சுக்கவே மாட்ட. ப்ரோ நாங்களும் நல்லா படிக்கிறோம், நல்லா வசதியா போறோம், நாங்க நல்லா அதிகாரிகளா மாறுறோம். அப்படி அதிகாரி மாறிட்டு எங்க என்ன பண்றீங்க? சார் இப்போ ஐயான்னு சொன்னது போய் இப்ப சார்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இவ்வளவுதான் மேட்டர். இப்போ சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் படிச்சு முடிச்சு முன்னேறி மேல போயிட்டோம். அப்படியா? மேல போயிட்டீங்களா? சரி ஓகே. நீங்க வந்து கீழ இருந்தபோது கை கட்டிட்டு, சொல்லுங்கய்யா, சரியா, எஸ்ஸம்மா இந்த மாரி வார்த்தைய பேசிட்டு இருந்தீங்க. இப்ப என்ன ஆயிருக்கு? கொஞ்சம் அப்டேட் ஆயி, ஐயோ! நாங்க நாகரீகமா கோட்லாம் போட்டுருக்கோம். அங்க போய் என்ன பேசிட்டு இருக்க? சார் சொல்லுங்க சார். ஓகே சார். என்னடா டேய்! வார்த்தை தான்டா மாறி இருக்கு. அந்த டோன் மாறல தெரியுதா உனக்கு? நீ இன்னமும் அடிமை தான். இந்த மெக்காலே கல்விக்குள்ளேயே அடிமை கொள்கை தானே. சரி ஓகே. படத்த விட்டு வெளிய போலாம். இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது. பெரிய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. இந்த வாத்தியார குத்தி புடுறாய்ங்க. குத்தி போட்டோனே கீழ போட்டு அந்த பையன 2 பேர் கொன்றுறாங்க. கொன்ன பிறகு இந்த வாத்தியார் வந்து மயக்கம் போட்டு கிடக்காரு. இவர வந்து இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் இருக்காங்கல்ல, தூக்கிட்டு போய் அவர சரி பண்ணி அவர கொஞ்சம் கம்யூனிஸ்ட்ல இடதுசாரியா மாத்துறாங்க. இடதுசாரி, வலதுசாரின்றத தெளிவா காட்டியிருப்பாங்க. மன்னர்கள் பரம்பரைக்கு எதிரா செயல்பட்டது இடதுசாரி. மன்னர்களுக்கு இடதுல உட்கார்ந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு உட்கார்ந்தவங்கலாம், அதுல இருந்து இடதுசாரின்றது விஷயம். இப்ப பேசுறாங்கல்ல இடதுசாரி, வலதுசாரின்றது. அது இப்படிதான் உருவாயிருக்கு. இடதுசாரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு அப்படின்னா, மன்னர் பரம்பரை, அரச பரம்பரை இதுக்கெல்லாம் எதிரானவங்க. அப்ப வலதுசாரின்னா யாரு ப்ரோ? ஆளுமை. பரம்பரையா நாங்க தான். ஆண்ட பரம்பரை. நாம தான் அப்படின்றாங்கல்ல அந்த பைத்தியங்க தான். ஸோ இவங்கள மனுஷங்களாவே நான் மதிக்கிறது இல்ல. ஸோ ஓகே. பொறுமையா மக்களுக்கு புரிய வச்சு இந்த விஷயங்கள்லாம் விவசாயம், நிலங்கள், உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலத்துல நீங்க தான் வேலை பார்க்குறீங்க காலங்காலமா. உங்களுக்கு என்னென்ன மரியாதை கிடைக்கணும், வைக்கணும் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அவேர்னஸ் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இது கீழ இருக்க மக்கள்லாம் அந்த மேல இருக்க ஆண்டைகள பார்த்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேலை பார்க்கறதுக்குலாம் 1000 கேள்வி கேட்கறானுங்க. அப்ப என்ன பண்றானுங்க, இவர் ஒரு கமிட்டி அதாவது கீழ இருக்க ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் ஒரு தனியான சங்கம் உருவாக்கி, தனக்கான ஒரு புரொடெக்ஷன் உருவாக்குறாங்க. தனக்குன்னு ஒரு வலிமையை உருவாக்குறாங்க. ஆனா மேல இருக்க அந்த ஆண்டைங்க என்ன பண்றாங்கன்னா, தனக்குன்னு ஒரு சங்கம் உருவாக்குறாங்க. என்ன சங்கம் அப்படின்னா, வணிகர் சங்கம். ஆண்டையர் சங்கம் அப்படின்னு இருக்காங்கல்ல அவைங்கெல்லாம் எல்லா தரப்புல இருக்கக்கூடிய ஆண்டைங்களும், எல்லா லாங்குவேஜ், எல்லா மதங்கள், என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கானோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குரூப்பா கிரியேட் பண்றாங்க. இவங்கள வளர விட்டுறக்கூடாது. இது இது ஒரு உளவியல் நோய்ங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு உளவியல் நோய். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன அடிமைப்படுத்தி வைக்கணும்ன்றது ஒரு உளவியல் நோய். அந்த நோய வந்து எவன் எப்ப பரப்புனான்றத தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆர்ஜின் வரைக்கும் போகும். அத நம்ம தனியா பேசலாம். இந்த படத்துல வந்து இந்த மாரி சங்கத்த உருவாக்கி 2 பேருக்கும் மாத்தி கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பெருமாள் வாத்தியார் என்ன ஆகுறாரு, பெருமாள் வாத்தியாரா மாறுறாப்ல. கடுப்பாயி நான் வந்து அகிம்சைலாம் இந்த மாரி கொள்கை கிளியெல்லாம் எனக்கு வேணாம். நான் இறங்கி அழித்தொழிக்கும் படையா மாறப் போறேன்னு சொல்லிட்டு இறங்குறாப்ல. இறங்கி பல வேலை பார்க்குறாரு. இந்த ட்ரெயின் கவுக்குற மேட்டர்லாம் வரும். ஊடால இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னா, இது தவறான விஷயமா இருக்கு. இந்த மருந்து பொடி இருக்குல்ல, அந்த மருந்து பொடிலாம் வச்சு செய்யும்போது, அவங்களே ஒரு மாரி பிளாஸ்ட் ஆயி இறந்து போயிடுறாங்க. இத பார்த்துட்டு அவர் துடிக்கிறாரு. ஐயோ! இப்படிலாம் நடக்குது. இனிமே இது பண்ணக்கூடாதா? அங்க இருந்து அவர் மாறுறாரு. இந்த மாரி அழித்தொழிக்கும் படையா மாறாம, நம்ம வேற மாரி இருக்கணும். நம்ம கொள்கை ரீதியா வேற மாரி போராடணும் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகுறாரு. அதாவது என்ன சொல்றது, இந்த வாதி அந்த வார்த்தைகள் இருக்குல்ல, அதிலிருந்து வேறுபடுறாரு. நம்ம புரட்சி பண்ணணும் அப்படின்ற மாரி போறாரு. அப்போ இந்த ட்ரெயினுக்கு விஷயத்துக்கு இந்த வெங்காயம் வைப்பாங்கல்ல, அந்த வெங்காயம் வைக்கிற மேட்டர்ல என்ன நடக்குது அப்படின்னா, அது வேணாம், அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலா அந்த பாலத்துல வச்சுட்டாங்க. அது கவர்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ரயில்வே அதிகாரிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த மாரி நாங்க வைக்க போறோம். நீங்க இந்த விஷயம் எங்க கொள்கைக்கு எதிரா இருக்கீங்க. நாங்க அவங்கள மிரட்டுறதுக்காக இது பண்றாங்க. ஆக்சுவலா அவங்க மக்கள துன்புறுத்தணும்னு நினைச்சாங்கன்னா, மக்கள் விழணும்னு நினைச்சிருப்பாங்க. அது பண்ணல அவங்க. இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அப்ப ட்ரெயின் அங்கேயே நின்றும்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, பொருள் சேதம் தான் நடக்கும். அவங்க பொருள் சேதத்த உருவாக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணியிருப்பாய்ங்க,
உயிர் சேதம் நடக்கட்டும். ஏன்னா இப்போ எப்படின்னா மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த தீவிரவாதி இந்த ஆட்கள் அப்படின்னு காட்டணும்ல, ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல, இவங்க வந்து பயங்கரமான ஆட்கள் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு பல பலிகள் நடக்கணும். அதுக்காக அங்கே தவிர்க்க வேண்டிய ஒரு ஆக்சிடெண்ட்டை வேணும்னே நடத்தி வைப்பாங்க. ஸோ நடந்துரும். இவங்கள ஒரு மிகப்பெரிய பயங்கரவாதிகளா தேடப்படுவாரு. பெருமாள் வாத்தியார் அப்பதான் டாப்புக்கு போறாரு. இவர் மிகப்பெரிய தேடப்படும் குற்றவாளியா மாறி அவர் தேடி அலசுறாங்க. அப்பதான் நம்மளுடைய ஆள் பிடிப்பாரு. நம்ம சூர்யா அவர்கள் பிடிப்பாரு. அதாவது என்ன சொல்றாரு, குமரேசன் பிடிப்பாரு. நிறைய தத்துவங்கள், கருத்துக்களை பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ ஒரு கருத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த போலீஸ்காரங்க எல்லாம் சுத்தி நிப்பாங்க. அப்போ ஒரு விஷயம் இவர்கிட்ட கதை கேட்டுட்டே போவாங்க. அப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவார். ஒரு 5 பேர் நல்லா இருக்கான் அப்படின்னா ஒருத்தனை பலி கொடுக்கும். நம்ம ஒரு வீடியோல கிளிப்ல போடுவோம்ல, ஒரு 10 குழந்தைங்க ரோட்ல விளாண்டுட்டு இருக்கு, ஒரு குழந்தை மட்டும் கிரவுண்ட்ல விளாண்டுட்டு இருக்கு, ஒரு லாரி வந்து பிரேக் பிடிக்கல, அந்த லாரி வந்து இப்போ நேரா ரோட்ல போற 10 பேரை ஏற்றி கொள்றதா, ஏன்னா பிரேக் பிடிக்கல, ஸோ 10 பேரை ஏற்றி நிப்பாட்டுறதா, இல்ல ஒரு குழந்தை கிரவுண்ட்ல விளாண்டுட்டு இருக்கு, அங்கிட்டு திருப்பினா ஒரு குழந்தையோட முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கதை வீடியோ போடுவேன்ல, அந்த மாதிரி ஒரு பேசுவாரு. அப்ப என்ன சொல்லுவாங்க, ஆமா ஒரு பேரை கொண்டுட்டு மித்த பேரை காப்பாத்துறது தான், எல்லாருமே அதான் சொல்லுவானுங்க. அப்புறம் அவன் சொல்லுவான், அந்த ஒரு குழந்தை உன் ஃபேமிலியில ஒரு ஆளா இருந்தா, உன் குழந்தையா இருந்தா இதை ஏத்துப்பியா அப்படின்னு கேட்பாங்க. இது அப்படியே மல்டிபிள் பண்றானுங்க. எப்படி பண்றாங்கன்னா, ஒரு தெரு நல்லா இருக்கணும்னா ஒரு குடும்பம் அழியலாம், ஒரு ஒரு ஸ்டேட் நல்லா இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியா அழியலாம், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட் அழியலாம், இந்த உலகமே நல்லா இருக்குன்னா ஒரு நாடே அழியலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போறானுங்க. இது எவ்வளவு பெரிய பயங்கரமா இருக்கு தெரியுதா உங்களுக்கு? எதுக்குடா ஒருத்தன் அழியணும் அப்படின்னா அது ஏதோ ஒருத்தனுக்கு நோக்கம் இருக்காது. ஸோ இதான் மேட்ரு. அப்படி எதுவுமே அழிய தேவையில்ல, எல்லாருமே நல்லா வாழலாம், இயற்கையோட இருக்கலாம் அப்படின்றது தான் கான்செப்டா இருக்கும். இந்த போலீஸ்காரங்க ஓரளவுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா சார், நானும் இதுல இருந்து தான் சார் பொறிச்ச மாதிரி நம்ம நல்ல அதிகாரியா மாறணும். ஒடுக்கப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்கல்ல, அவங்களை கீழே இருந்து ஒரு அதிகாரியா மாறணும், அரசு அதிகாரத்துக்கு வரணும், அதிகாரத்துக்கு வந்தா நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம்னு நினைப்பாங்க. இவ்வளவு பேர் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாமே முக்கியமான தலைவர்கள் கூட அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, எல்லாமே இருக்கீங்க, ஏதாவது மாறுச்சா? எதுவுமே மாறல, எல்லாமே அப்படிதானே இருக்கு. இப்ப கூட அந்த ஒடுக்கப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய யூஸ் பண்ற தண்ணியில பாத்ரூம் கலக்குறாங்க. எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? 2024 வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்ன வரைக்கும் குற்றவாளி கண்டுபிடிக்கல, தண்டிக்கப்படவும் இல்லை. என்ன காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் மாறிடுச்சு, படிச்சுட்டீங்க, கோட்டு சூட்டை போட்டு கால் மேல கால் போடுவீங்களா? போட்டீங்க, என்னாச்சு? கட்டமைப்பு என்னன்னே தெரியாம உட்காந்துக்கிட்டு தேவை பேசிக்கிட்டு நீ என்னதான் படிச்சு முன்னேறி மேல போய் அதிகாரத்துல உட்காந்தாலும் உன்னால அந்த வேலை பார்க்க முடியாது இல்லவா? இப்போ உட்காந்துன்னு வச்சுக்கோமே, இப்போ இருக்க ஒரு சில ஆட்கள், அரசியல்வாதிகள் கூட அவங்க வீட்டுக்கு போகும்போது என்னாச்சு பிளாஸ்டிக் சேர்ல தான் உட்கார வைக்கிறாங்க. பார்த்து தானே இருக்கீங்க. இதுல என்னத்த முன்னேறிட்டீங்க? நீங்க எதுலயுமே முன்னேற மாட்டீங்க. நீங்க எங்க லெவலுக்கு மேல இறங்கினாலும் அதுக்கு மேல ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். உங்களை ஒரு கீழே ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு உளவியல் நோய் இருக்கு. இது இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கான். அதனாலதான் சொல்றோம், இந்த கட்டமைப்புல நீ எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீ எந்த லெவலுக்கு போனாலும் அதுக்கும் மேல ஒரு கட்டமைப்பு இருக்கு. அதுக்கு தான் சொல்றோம், அவேர்னஸ் ஆகு, இந்த கட்டமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்லியிருக்கோம். புரியுதா? விஷயம் புரிஞ்சாதான் கட்டமைப்பை எப்படி உடைக்கிறதுனே தெரியும். இந்த உடைக்கலாம் பெரிய விஷயமே கிடையாது. சின்ன ஒரு தீப்பொறி தான். தீப்பொறின்ற மீன்ஸ் என்னன்னா திங்கிங். கரெக்டான சிந்தனை இருந்துச்சு அப்படின்னா உன்னை எதுலையுமே கட்டுப்படுத்த முடியாது. எவனுக்கு கீழே இல்லை, எவனுக்கு மேலே இல்லைன்றது புரிஞ்சிடும். எல்லாரும் ஹியூமன்ஸ்ன்றது தெரியும். கடைசியாக அப்படி எப்படியும் பிடிச்சி ஒரு மலையில ஏறியிருப்பாங்க. மலையில டார்கெட் பண்ணிடுவானுங்க. நம்ம பெருமாள் வார்த்தையை லாக் பண்ணிடுவானுங்க. லாக் பண்ணும்போது என்ன நினைப்பான், எனக்காக நீ எல்லாம் சாக வேணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாப்புல. அது வெள்ளை காட்டிட்டு வருவாப்புல. ஒருத்தன் கீழே இருந்து ஒடுக்கப்பட்டு ஒருத்தன் வந்திருப்பான், அதிகாரியா வந்திருப்பான். அவனை மதிக்காமே வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்றான், நம்ம இப்போ பிடிச்சிட்டு போய் கொடுத்தா அவங்க அதிகாரிகள் பேர் வாங்கிட்டு போயிடுவானுங்க, நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம என்ன பண்ணலாம், பெருமாள் வார்த்தையை போட்டு தள்ளி அவனை அந்த பெருமையை நம்ம எடுத்துக்கணும். இவனுக்கு இந்த உளவியல் இருக்கு. ஏன்னா அவன் கீழே இருக்கான்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த டிப்ரெஷன் இருக்கு. இதை மாற்றணும், நம்ம வந்து பெரிய ஆள் காட்டணுன்றக்காக பெருமாள் வாத்தியாரை ஒரு படைய கையாக பயன்படுத்திட்டாரு. பெருமாள் வாத்தியார் என்ன பண்றாரு, எது பண்றாருலாம் கேட்கல, மேல இருக்கவே சொல்றேன், நான் கேட்கறேன், அவ்வளவுதான். ரோபோ தானடா நீ. அந்த காலத்துல நான் கீழே இருந்து ஆண்டபரமன் சொல்ற அப்படியே கேட்டேன். ஒரு வீட்டுல இருக்க ஒரு மாடு, கோழி அந்த மாதிரி. அதே மாதிரி இப்போ அதிகாரி சொல்றதை கேட்குறீங்க. இது உங்களுக்கு சுகமா இருக்கா? கோட் சூட்லாம் போட்டு, ஷூலாம் போட்டுட்டு, கால் மேல கால் போட்டு உட்காந்து இது உங்களுக்கு ஜாலியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்பயும் ஒருத்தவங்க கீழே தானே நினைக்கிறீங்க. அதிகாரிக்கு எதிராக செயல்பற்ற முடியுமா? அதே மாதிரி தான் ஆண்ட பரம்பரைக்கு எதிராக அவங்க செயல்பற்ற முடியுமா? என்ன மாறி இருக்கு எனக்கு அது மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா உங்க வாழ்க்கை திறமை ஏறிடுச்சா? நல்லா வீடு கட்டிட்டீங்க, நல்லா கார்ல போறீங்க, பைக்ல போறீங்க, ஓகே இதுதான் உங்க ஆசைன்னு நினைக்கிறீங்களா? இப்படி இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம ஒருத்தன் கீழ் நீங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க. நீங்க இல்லை, நீங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த மனித சமூகமும் இப்படிதான் இருக்கு. இது என்னைக்கு புரியுதோ அப்பதான் நாம மட்டும் இங்க ஒடுக்கப்படல, ஒட்டுமொத்த மனிதனுமே ஒடுக்கப்பட்டிருக்கான். நாம அவனோட கொஞ்சம் கீழே ஒடுக்கப்பட்டிருக்கோம், இப்ப கொஞ்சம் மேல அதாவது சின்ன அடிமை பெரிய அடிமை அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. 23ஆம் புலிகேசி பாருங்க. நம்ம ஊர்ல இந்த புலிகேசி இருந்துச்சு, இப்ப இல்ல அந்த புலிகேசி. இந்த புலிகேசிக்காக தான் இது. அதே மாதிரி இந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒரு படம் இருக்கு. அந்த படத்தை பத்தி பேசுறேன். 2 விஷயம் சொல்றேன் இந்த படத்தை பத்தி. என்னன்னா, அந்த இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஒருத்தர் இருப்பாரு, ராகவா லாரன்ஸ் இருப்பார்ல, ஹீரோ இருப்பாரு. அவர் தான் வேலுப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க.
2வது ஹீரோ வருவாப்ல. டம்மி பீஸை ஊட்டிருவாய்ங்க. ஸோ அந்த டம்மி பீஸ் தான் 8 நம்பர் 8ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கேரக்டரும் அப்படிதான். அந்த கேரக்டரை மைண்ட்ல வச்சுட்டு இந்த படத்தை பாருங்க. அதுதான் ஃபியூச்சர். இனிமே நடக்க போற ஃபியூச்சரும் அதுதான். ஸோ ஸ்கிரிப்ட் அப்படிதான் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சுக்க. ஓகே. ஜிகர்தண்டா பார்ட் 2 இருக்குல்ல. அதுலயும் ராகவா லாரன்ஸ் தான் இருப்பாரு. அதே இந்த துப்பாக்கி சுடுவான்னு ஒருத்தன் கேப் போட்டு அவன் தான் அவனுக்கு ரோல் மாடலா இருப்பான். அவன் படத்தை வச்சு தான் கொஞ்சம் அப்படி ஃபேன் பாயா இருப்பான். புரியும் நினைக்கிறேன். அந்த ஜிகர்தண்டாலையும் இதே கேரக்டர் வேலுப்பிள்ளை இருக்காப்ல. அது வேலுப்பிள்ளையை மைண்ட் வச்சுட்டு கடைசி கிளைமேக்ஸ்ல அந்த வேலுப்பிள்ளை தான். ஸோ அவர் கூட ஒருத்தர் இயக்குவார் பார்த்தீங்களா. கூட இயக்குறவர் வந்து இவருக்கு தெரியவே தெரியாது. இவன் வந்து யாரால இயக்கப்படுறான், யாரால அனுப்பப்பட்டான், நம்மளை காயடிக்கிட்டு தான் கூட்டி வந்திருக்காங்கன்றது தெரியவே தெரியாது. கூட இருந்தே முதல்ல குத்துனாங்க தானே வேலுப்பிள்ளை அவர்களை. பாரு எல்லா ரகசியமும் உங்க அண்ணன் முன்னாடி தான் கிடக்கு. போடுறான் அவன் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு சொல்றான். அவன் முன்னாடி தான் காட்டுறான். உனக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. அது எப்படி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி காப்பி ஸ்ட்ரைக் வாங்கி நான் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணணுமா? தேவையே கிடையாது. பார்த்துக்க. மெசேஜ் சொல்லிட்டேன். போய் அந்த படத்தை இந்த மாதிரி பாரு. ஓகே. இந்த படத்தை முடிச்சிருவோம். பெருமாள் ஒருத்தர் கீழே இறங்கி வந்துட்டார். நான் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பொடி காட்டிட்டு வராப்புல. நம்மளுடைய குமரேசன் இங்கே நிற்கிறாப்புல. எல்லாரும் நிற்கிறாங்க. கிட்டக்க வந்த பிறகு க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு சுட்டு தள்ளிடுறாங்க இவன் பேர் வாங்குறதுக்கு. ஸோ இவனை அடிமைப்படுத்தி இவனை ஒரு மாதிரி முட்டாள், இவனை ஒரு விதமான உளவியல் நோயாக்கி வச்சிருக்காங்க. ஆண்டு பரம்பரை சொல்ற ஒரு குரூப் அவனை ஒரு மாதிரி உளவியல் நோயா வச்சிருக்கான். நீங்க எல்லாருமே ஒருத்தங்கில தான் அடிமையா இருக்கீங்கன்றது யாருக்குமே கடைசி வரைக்கும் தெரிய போறது இல்லை. மாத்தி அடிச்சுக்கிட்டே சாக போறீங்க. இவ்வளவுதான் மேட்ரு என்னன்னா, அந்த அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருப்பாருன்னு கூட இருக்க போலீஸ்காரங்க கூட தெரிஞ்சுப்பாங்க. விஷயம்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் அதிகாரி சொன்னான்றக்காக பக்கத்துல இருக்க சுட்டுருவான். ஆனா நம்மளுடைய குமரேசன் சொல்ல மாட்டான். குமரேசன் கொஞ்சம் மனசாட்சி உள்ள ஒரு ஆள், நேர்மையான ஒரு நாள், அவன் வேலையை சரியா செய்யக்கூடிய ஆள். ஆனா எது சரியான வேலைன்றது அந்த டைமிங்ல புரிஞ்சுப்பாரு. ஒரு தீப்பொறி சொன்னேன்ல, அவனுக்கு பற்றிடும். வண்டியை கொண்டு போய் நேரம் அந்த பள்ளத்துக்குள்ள நிப்பாட்டிட்டு போங்கடா மயிறு, நீங்களாவது உங்க வேலையாச்சுன்னு தூக்கி போட்டு போயிடுவான். காட்டுக்குள்ள இறங்கிடுவான். உங்க அம்மாட்ட ஸ்டோரி சொல்லுவான். அப்ப என்ன சொல்லுவான்னா, அம்மா நம்ம அக்கா பிள்ளைங்க அதெல்லாம் பிள்ளைங்க இருக்குல்லம்மா, அந்த பிள்ளைகளுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லுமா, உண்மையான ரகசியத்தை வெளியே வரவிட மாட்டானுங்கம்மா, அந்த ரகசியத்தை நீ இப்படி சொல்லுமா, இப்படி சொல்லி கொடுமா, அப்போதாம்மா வரலாறு கடத்த முடியும், நம்ம வாய் வழி சொல்லாதாம்மா கடத்த முடியும், நமக்கு இதாம்மா, இதை தவிர வேறு வழியே இல்லைம்மான்னு சொல்லுவான். இந்த வார்த்தையோட ஆழம் உங்களுக்கு எவ்வளோ சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாட்டி வடை சுடுற கதை, நிலா கதை இருக்குல்ல, இந்த கதை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிலாவுக்கும் உனக்கு ஒரு தொடர்பை காட்டுறதுக்காக தான். நிலாவில் பாட்டி வடை சுடுது, இந்த மாதிரி கதை இருக்குல்ல, அந்த கதை நீ கிண்டலாகவும் கேலியாகவும் ஆக்கிட்டீங்க. ஆனால் அதை டீப்பாக போய் உள்ள நோண்டிங்கன்னா விஷயம் இருக்குது. புரிஞ்சவனுக்கு தான் புரியும். இப்போ அது இறங்கும்போது, மலையில் இறங்கும்போது படம் முடிய போகிற டைமிங்கில் அந்த டைலாக்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ரொம்ப ஆழமான அரசியல் சொல்லியிருப்பாப்புல. நம்ம மனிதர்கள் தமிழர்களை பற்றி தான் சொல்லியிருப்பாப்புல. தமிழர்களுக்கு வரலாறு, ஆண்ட பரம்பரையே, ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், பாண்டியவன் அவெல்லாம் சொல்கிறாங்க இல்லை, இதெல்லாம் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கு. இது யாருமே ஆண்ட பரம்பரை கூட்டம் தான், நம்ம கூட்டமே கிடையாது. ஆனால் அதெல்லாம் நீ கொண்டாடி சாகுற. ராஜராஜ சோழனுக்கு யாரு முடி சூடிக்கிட்டு இருக்குது? இந்த தலையில பரிவட்டம் கட்டுறாங்க இல்லை, யார் கட்டிட்டு இருக்கா? தமிழ் நாம கட்டிக்கிறீங்க தற்குறி. போய் பாரு, யார் கட்டிட்டு இருக்காங்க பாரு. அந்த ஆண்ட பரம்பரை லைனேஜ்னு சொல்றீங்கல்ல, அவங்க தான் கட்டிட்டு இருக்காங்க. இதுல போஸ்டர் வேற, எங்க சாதி தான் சோழரு, எங்க சாதி தான் எங்க சோழரு. ஏய் உங்காலே கிடையாது, அவங்க அதான்டா உண்மை. சரி ஓகே, இந்த மேட்டரை விட்டுருங்க. இப்படிதாங்க விஷயம் போகுது. இந்த வாய்வழி செய்தின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டிலாம் கதை சொல்லும் பார்த்தீங்களா, பாட்டி கதைன்னு சொல்லி ஒரு ஹேஷ்ட்ராக் இருக்கு. ஸோ அந்த காலத்துல நம்ம உண்மையான வரலாறை பாட்டி கதை மாதிரி தான் கொண்டு வந்திருக்கானுங்க. இருட்டில் போகாத கருப்பு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை, அது எதுக்குன்னா எதிரி கருப்பை பத்தி நம்ம மனுஷங்களுக்கு கருப்பை பத்தி சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா? நம்ம சந்ததிக்கு கடத்தணும். ஆனா எப்படி கடத்தணும்னா, எதிரிக்கு ஏதோ தப்பான ஒரு பூச்சாண்டி கதை அப்படின்னு தான் தெரியணும். ஆனா இவனுக்கு விஷயம் புரிஞ்ச பிறகு அந்த கருப்புன்னு சொல்றது, இருட்டுல போனா அடிச்சிடும் சொல்றது வந்து, இருட்டுக்குள்ள போ அந்த கருப்பு உன்னை பிடிக்கும்னு சொல்றது. காரணம் என்னன்னா, இருட்டுக்குள்ள போனாதான் நீ ஞானம் அடைய முடியும். ஸோ அதை இன்டெரக்டா சொல்றது. அங்க இருட்டுக்குள்ள பேய் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பேய் பிசாசு அப்படிலாம் சொல்றோம்ல, அப்படி கதையை கடத்திருக்காங்க. ஏன்னா எதிரி உன்னை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருந்தான் அந்த டைமிங்கில். நான் சொன்னது அப்போ வந்த கதைகள் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ரிலீஃப் ஆன பிறகு அதை கொஞ்சம் திருத்தி இருக்கணும். இந்த திருத்துறாங்கல்ல, இந்த கதை இப்படி கிடையாது, இதான் உண்மையான அர்த்தம்னு சொல்லி திருத்துறாங்கல்ல, அந்த திருக்குறளுக்கெல்லாம் உரை எழுதுறாங்க இல்லை, அந்த மாதிரி உரை எழுதியிருக்கணும். யார் எழுதலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஒரு பல விஷயங்கள் புரியாமல் போச்சு. அந்த பாட்டி கதைகள்லாம் நீங்கள் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எல்லா ரகசியமும் புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வரலாற்று சோடிலையோ கல்வெட்டில் பார்க்குறது எதுவுமே உங்களோடது கிடையாது. இதை முதல் நல்லா புரிஞ்சுக்கோ. அப்போ ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் இந்த வார்த்தை, வரலாற்றுலையும் கல்வெட்டுலையும் ஓலைச்சுவடிலையும் இருக்கிறது உன்னோட வரலாறே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன்ல. இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கோ. இது எல்லாமே உன் வரலாறுன்னு சொல்லி தான் தள்ள கட்டிட்டு இருக்காங்க. இது எதுவுமே உன்னோடது இல்லைன்னா அப்போ நீ எவ்வளோ ஒடுக்கப்பட்டிருக்க, எப்போ இருந்து ஒடுக்கப்பட்டிருக்குன்னு வச்சுப்பாரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அதில் போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காம லைக்கை போட்டு போங்க. லைக் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கறது கேக்குதா? வழக்கமா நல்லவன் தன் தவறுகளை ஒத்துப்பான்,
இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும் நினைச்சேன். நான் நினைச்சது தப்புன்னு நீங்க எனக்கு புரிய வச்சிட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் வாங்க கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க எதையும் தாங்குவாங்க. ஆமா, நாங்களாம் திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும். இந்த கண்டத்தை சுக்கு நூறா நொறுக்கி அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல இழந்ததை பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.